கர்த்தாவே, அக்கிரமம் செய்கிற மனிதரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கடினமுள்ள இருதயம் என்பதே. ஆண்டவர் இயேசு ஜெபாலயத்தில் இருக்கும்போது அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அங்கிருந்தவர்கள் இயேசு ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். தான் கேட்டதற்கு அவர்கள் பதில் தராமல் பேசாமல் இருப்பதைக் கண்ட இயேசு அவர்களுடைய இருதய கடினத்தை பார்த்து மிகவும் விசனமடைந்தார், துக்கப்பட்டார். நன்மையை செய்ய வேண்டும், ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். ஆனால் அது அவர்களுடைய பாரம்பரியத்திற்கு, பிரமாணத்திற்கு விரோதமானது என்று நினைத்து சரியானதை சொல்ல முடியாமல் அவர்கள் இருதயத்தை கடினமாக்கி மௌனமானார்கள். பிரியமானவர்களே, நாம் எது நியாயமானது என்பதை அறிந்திருந்தும் நாம் அமைதியாக இருந்தால் கர்த்தர் அதை மெச்சிக்கொள்ள மாட்டார். அநியாயத்தை கண்டு அதற்கு விரோதமாக குரல் எழுப்பாமல் இருதயத்தை கடினமாக்கினால் கர்த்தர் நம்மீது கோபமடைவார். நாம் அநியாயத்திற்கு எதிராக குரல் எழுப்பும் போதுதான் கர்த்தர் நம்முடனே கூட இருப்பார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் நன்மையானவைகளுக்கு குரல் கொடுக்கும்படிக்கு பலனையும் தைரியத்தையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.